புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி வர இருக்கிற ஏப்ரல் 23 என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் திரு நாராயண திருப்பதி அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? மிக சிறப்பான ஒரு விஷயம், நல்ல விஷயம். இது ஜனநாயக திருவிழா, நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றும் திருவிழா. அதனால இதை நாம் வரவேற்கிறோம். இந்த தேர்தலானது தமிழகத்துல ஒரு நல்ல ஆட்சியை, புதிய ஆட்சியை கொண்டு வருவதற்காக, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மாற்றி ஒரு புதிய ஆட்சி வருவதற்கான அத்தனை சூழ்நிலையும் இருக்கையில உறுதியாக மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மக்கள் இதனால் வரை 5 ஆண்டுகள் மிக கஷ்டப்பட்டு துயரப்பட்டு இருந்த 5 ஆண்டுகள் போய் இப்பொழுது ஒரு மிக சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாகத்தான் நான் பார்க்கிறேன். அமைதியான முறையில, அதே சமயத்துல ஆக்கப்பூர்வமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அரசியல் கட்சிகள் ஜனநாயக முறையில் அந்த தேர்தலை அணுக வேண்டும். புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9 தேர்தல் அறிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23. நாட்கள்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சார். இதுக்கு முன்னாடிலாம் ஒரே கட்டமா நடைபெறும் தமிழ்நாடு புதுச்சேரி. இல்ல, அதாவது அஸ்ஸாம், புதுச்சேரியெல்லாம் சிறிய மாநிலங்கள். அதனால அந்த மாதிரியான ஒரு கேரளா உள்ளிட்ட எல்லாம் சிறிய மாநிலங்கள். அதனால அதுல ஒரு இது நம்ம தமிழ்நாடும் பெரிய மாநிலம், அதிக எண்ணிக்கையில வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அதிக எண்ணிக்கையில தொகுதிகள் இருக்கிறது. அதனாலதான் இந்த மாதிரி ஏற்பாடு என்று நான் கருதுகிறேன். அதையெல்லாம் சிந்தித்துத்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கு. ஒரு பெரிய டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, நாட்கள் அதிகமா இருக்கு. அதுதான் இங்க ஒரு கேள்வியா வருது. நாட்கள் அதிகமாக இருக்கிறதுன்றதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், எந்த அரசாங்கம் எந்த தேதிக்குள்ள அரசு அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு, இது வாக்காளர்கள் மட்டுமில்லை, எந்த தேதிக்குள்ளே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த தேதியானது முடிவு செய்யப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு மேற்கு வங்காளத்தில் 2 கட்டமான தேர்தல்கள் நடைபெறவிருக்கிறது. அதனால பாதுகாப்பு விஷயங்களை கூட மனதில் கொண்டு, கருத்தில் கொண்டுதான் இது போன்ற முடிவுகளை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கும். இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, இந்த தேர்தல்ல இந்த அணிகளுடைய கட்டமைப்பு, அவங்க கூட்டணி அமைச்சிருக்கிறது, அந்த கூட்டணிக்குள்ள இட பங்கீடு, தொகுதி பங்கீடு அப்படிலாம் பார்க்கிற போது கிட்டத்தட்ட திமுகவுடைய தொகுதி பங்கீடெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பாஜக, அதிமுகவுடைய தொகுதி பங்கீடுகள்லாம் இந்த துவங்கப்படவே இல்லை சார். இல்ல, அதாவது திமுக கூட்டணியில மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்குமா இல்லையாங்கிற ஒரு சூழ்நிலையில காங்கிரசுக்கு 28 இடங்களை கொடுத்திருக்கிறது. அதன் பிறகு இப்பொழுது அந்த கூட்டணி கட்சியினர் பொறுத்தவரையில அவர்கள் உதயசூரின் சின்னத்திலே, அதாவது திமுக சின்னத்திலே போட்டு போட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை திமுக கொடுத்து வருகிறது. ஏற்கனவே காங்கிரசுக்கு அதிகமாக கொடுத்து விட்ட சூழ்நிலையில கொங்கு கட்சி, அதே போல மதிமுக திரு வைகோ அவர்கள் உண்மையிலேயே அவருடைய வார்த்தையை விட அவருடைய முகம் காண்பித்து கொடுத்து விட்டது. எந்த அளவிற்கு வைகோவை மிக மோசமான அளவில் இவர்கள் கருதி இருக்கிறார்கள் என்று 3 இடங்கள்ல அவர்கள் திமுகவுடைய சின்னத்தில் இருக்க வேண்டும், ஒரு இடத்துல மதிமுகவின் சின்னம் என்பதெல்லாம் உண்மையிலேயே ஒரு தேர்தலையே ஒரு கேலிக்குரியதாக்கி விட்டார்கள். கூட்டணி என்பதற்கே ஒரு அகராதிகளே அவர்களுடைய அகராதியில இடமில்லாத அளவு செய்து விட்டார்கள். அதனால அந்த கூட்டணி மிகவும் பலவீனம் அடைந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கிறது. எந்தவித குழப்பமும் இல்லை. ஒரு சில நாட்கள்ல எல்லா கூட்டணியினுடைய இடங்கள் யார் எங்கே போட்டிகள் என்பதையெல்லாம் மிக தெளிவாக வரையறுத்து விடுவார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்டிஏ கூட்டணி இன்னும் பலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாம் தெளிவாக கடந்த 1.5 வருடங்களாக சொல்லி வருகிறோம்.
திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பல பேர் வந்திருக்கிறார்கள். மேலும் பலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன் சார். மேலும் உண்மையிலேயே தமிழகத்தினுடைய நலன் கருதி அவர்கள் வருவார்களே ஆனால், யார் வந்தாலும் அவர்கள் வருவார்களே ஆனால் அது நல்லதுதானே. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். வாய்ப்பெல்லாம் நமக்கு தெரியாது. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை திமுக கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும், திமுக தோற்கடிக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் யாராக இருந்தாலும் வாருங்கள் என்று நாம் அழைப்பு விடுத்திருந்தோம். இதுவரை வந்திருக்கிறார்கள். தேர்தல் தேதியும் அறிவித்தாகிவிட்டது. அதனால இன்னும் ஒரு சில நாட்கள்ல மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதற்கேற்றபடி கூட்டணியினுடைய இடங்கள், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் முடிவு செய்வார்கள். அதுக்காகத்தான் இந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார் என்டிஏ கூட்டணி? இல்ல, கிடையவே கிடையாது. நான் சொன்னதுக்கு இங்க எந்த பிரச்சனையும் தவிர 37 நாட்கள் என்பது அதிகமான நாட்களும் கூட. அதனால நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக சரியாக பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அதிக நாட்கள் இருக்கிறது. அதனால நிதானம் செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நாராயண திருப்பதி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு.